நாள் கழிச்சு சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். என்னடா இவ்வளோ நாளாக வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸாகவும் பண்ணிட்டு இருந்தவங்க திடீர்னு இந்த மாதிரி வந்து பேச வந்திருக்கானே, கண்டிப்பாக இது கொரோனா பற்றி தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஆனால் அது தப்பு. கொரோனா பற்றி நான் பேசணுன்ற அவசியம் இல்லை. ஏற்கனவே பல டாக்டர், சயின்டிஸ்ட் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்களே பேசிட்டாங்க. நாங்கள் பேசி உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் அவங்க பேசுனதை ஃபாலோ பண்ணிங்கன்னாவே நீங்கள் வந்து கொரோனா கிட்டேருந்து சேஃபாக இருந்துக்கலாம். சரி, ஓகே, நீங்கள் என்ன தான் பண்ண போகிறேன்னு கேட்கலாம். சொல்கிறேன். இப்போ வந்து இன்றைக்கி 12th எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. எல்லோரும் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 11th 10th எல்லாருக்கும் போஸ்ட்போன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வீட்டில் எல்லாருமே ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ ஏன் இந்த டைம் நம்ம வேஸ்ட் பண்ணணும், ஏதோ ஒரு விஷயத்தை புதுசாக கற்றுக்கலாமே அப்படின்ற ஐடியா சும்மா எங்களுக்கு தோணுச்சு. ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கோம். ஸோ இந்த 7 நாள், அதாவது ஏப்ரல் 1 வரைக்கும் டெய்லி ஏதோ ஒரு புது விஷயம் உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கலான்னு வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆர்ட்டாக சாக் ஆர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த சாக் ஆர்ட்டை நான் ஒரு சாம்பிளுக்கு ஸ்டே ஹோம் அப்படிங்கிற டெக்ஸ்ட் எடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன வேணாலும் டெக்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு சாக் எடுத்துக்கோங்க. அடுத்து நீங்கள் பிளேடை வச்சு ஃபஸ்ட்டு அது 2 பக்கமும் ப்ளைன் பண்ணணும். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து பொறுமையாக தேய்ங்க, இல்லைனா சாக் உடையதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ முடிஞ்சளவு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ ப்ளைனாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு பண்ணோம். இப்போ நம்ம திருப்பி நெக்ஸ்ட்டு இன்னொரு சைடு பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் 2 பக்கமே ப்ளைன் ஆக்கிட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து எத்தனை லெட்டர்ஸ் தேவை அப்படின்றத நீங்கள் ஒரு மைண்ட் கால்குலேஷன் பண்ணி அதை வந்து பிரிக்கணும். இப்போ நான் ஸ்டே ஹோம் அப்படின்னு எடுத்துருக்கிறதுனால எனக்கு வந்து 8 லெட்டர்ஸ் தேவை. ஸோ நான் இதை வந்து 8ஆக பிரிச்சுக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிரிச்சுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு லெட்டராக வந்து செதுக்க ஆரம்பிக்கலாம். இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எழுத போகிற லெட்டர் தவிர்த்து அந்த மீதி இருக்க இடத்த தான் நீங்கள் வந்து நிற்கணும். ஏன்னா நம்ம வந்து இப்போ செதுக்க போகிறோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஃபஸ்ட்டு எஸ்ஸை எடுத்துக்கிறேன். எஸ்ஸில் 4 சைடுமே வந்து மோல்டிங்காக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் அந்த 4 சைடுமே வந்து லைட்டாக அந்த பெண்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ அடுத்து வந்து டீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 சைடு வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 2 சைடை வந்து ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டீ ஷேப் கிடச்சிரும். நான் வந்து ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டாக பண்ணேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து சிற்பங்கள்லாம் கூட செய்ய பழகலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் இதில் செய்யலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்காக நம்ம வந்து டெக்ஸ்ட்டை கற்றுக்குவோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏவை ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். அதாவது ஏல அந்த மேலே ரிமூவ் பண்ண போகிற பார்ப்போம். இப்போ வந்து நான் பண்ணுறதில் நீங்கள் நோட் பண்ணலாம். இந்த ஒயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல மட்டும்தான் ஃபுல்லாக கர்வ் பண்ண முடியுது. ஒரு சில இடத்துல வந்து நான் வந்து ஃபுல்லாக கட் பண்ணல. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லிமிட் இருந்துச்சுன்னா தான் நமக்கு வந்து ஒரு லெட்டருக்கும் இன்னொரு லெட்டருக்கும் ஜாயினிங் இருக்கும். ஸோ நான் இப்போ அதையும் ரிமூவ் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏவும் ஒய்யும் ரிமூவ் ஆகிடும். அடுத்து ஒய்யும் ஹெச்ஐயும் கூட ரிமூவ் ஆகிடும். ஸோ நான் வந்து அந்த இடம்லாம் வந்து ஒரு லிமிட்டோடு பண்ணியிருக்கேன். இதில் முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் வந்து காம்பஸோ இல்லை வந்து அந்த கத்தியோ யூஸ் பண்ணும்போது அதிகமாக ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அது உடையிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதை கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணி ஆகணும். இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி சாக் ஆர்ட் கற்றுக்கிறது மூலமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது வந்து கிஃப்ட் கொடுக்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து காசு கொடுத்து வாங்கி தரதை விட உங்களோட உழைப்பில் வந்து கொடுக்கும்போது அதோடைய மதிப்பே வேறு லெவலில் இருக்கும். ஓகே, நம்ம இப்போ முடிக்க போகிற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இப்போ நான் லாஸ்ட்டாக வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து நோட் பண்ணியிருக்கலாம், நான் வந்து ஸ்டார்டிங்கில் எஸ்ஸும் ஏவும் வந்து முழுசாக கம்ப்ளீட் பண்ணல. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்டர்னல் டிசைன்ஸாக இருக்கும்.
ஸோ அதை வந்து கடைசியாக பண்ணிக்கலாம்னு வச்சுருந்தேன். ஸோ இப்போ அதை பண்ணலாம். ஓகே, இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகே, வாங்க இப்போ நம்ம வந்து அது முழுசாக பார்ப்போம். நல்லாவே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இதேமாதிரி ஒரு சாக்காட்டை உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு அதை ஃபோட்டோ எடுத்து கீழே தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது வந்து இந்த மாதிரி சாக்காட் பண்ணி உங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களோட பேரையும் இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம். நாளைக்கும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன்.